கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் சோமார்பேட்டை கணபதி நகரைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரது வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் 4 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். பொங்கல் பண்டிகைக்கு கருப்பசாமி தனது சொந்த ஊரான திருப்பூருக்கு சென்றபோது மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை கொள்ளையடித்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான மூணாறில் மதம் பிடித்த படையப்பா என்ற காட்டு யானை அடிக்கடி ஊருக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியில் 3 காட்டு யானைகளுடன் படையப்பா என்ற யானையும் குடியிருப்பு பகுதிக்குள் வருகிறது. இதனால் அச்சமடைந்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் யானை அருகில் செல்லவோ மற்றும் புகைப்படம் எடுக்கவோ வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணிகள் 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் வனப்பகுதிக்குள்ளும் உள்ளே அமைந்திருக்கும் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கும் மக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் சார்பில் நெல்லை மாவட்டம் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட முண்டந்துறை, பாபநாசம், கடையம், அம்பை ஆகிய பகுதிகளில் இந்த ஆண்டிற்கான புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. இதையடுத்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு தரும்படி வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சூரியமினிக்கம் கிராமத்தில் தனியார் நிறுவனம் அமைக்கும் மின் கோபுரங்களை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின் கோபுரங்களால் விவசாயத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் தங்களின் அடையாள அட்டைகளை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருச்செங்கோடு உடுவம்பாளையத்தில் விவசாய நிலத்தில் இருந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்த புள்ளிமான் ஒன்று பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. ஆடிட்டர் சுப்பிரமணியம் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத கிணறு ஒன்று மான் விழுந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் இருந்த புள்ளிமானை பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூரில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆயில் மில் பகுதியில் இயங்கி வரும் பிரபல சூப்பர் மார்க்கெட் கடையில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கடையில் இருந்து சுமார் 110 கிலோ கெட்டுப்போன மாவு வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. செங்குன்றம் அருகே காலாவதியான மருந்து, மாத்திரைகள் சாலையோரம் வீசப்பட்டுள்ளதால் நோய் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. முறையாக திடக்கழிவு மேலாண்மை கிடங்கில் கையாளாமல் வெட்ட வெளியில் சாலையோரத்தில் சிலர் கொட்டிச் செல்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. சாலையோரம் மருந்து கழிவுகளை வீசுபவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்குமாறும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியான மஞ்சக்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற ஆற்று திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் பல்வேறு தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் புனித தீர்த்தவாரி மேற்கொள்ளப்பட்டு வரிசையாக நிறுவப்பட்ட ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கழுகுப்புலிக்காடு கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 9ஆம் வகுப்பு மாணவன் பலத்த காயமடைந்த நிலையில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக ஆசிரியர் பொய்யான தகவல் கூறியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியரிடம் இதுகுறித்து கேட்டபோது பள்ளி வளாகத்தில் நடக்கும் சண்டைக்கு தாங்கள் பொறுப்பாக முடியாது என அலட்சியமாக பதில் அளித்ததாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் அருகே புகைப்படம் எடுக்க தடை விதிக்கப்பட்ட வனப்பகுதியில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு வீடியோ எடுத்த புகைப்பட கலைஞர் அருண் பிரசாத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு வனத்துறையினர் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளனர். இந்நிலையில் தன்னை போல் யாரும் தடையை மீறி செயல்பட வேண்டாம் என புகைப்பட கலைஞர் வீடியோவில் தெரிவித்துள்ளார். ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்காக அந்தியூர் வந்திருந்தேன். நான் அந்தியூர்லேருந்து பர்கூர் போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துருந்தேன். அந்த வியூ பாயிண்ட் பார்த்தோன்னையும் சரி ட்ரோன் ஃப்ளை பண்ணி எடுக்கலாம்னு நினச்சி எடுத்தேன். அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து அது இப்போ ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் யாரும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்
செல்ஃபி எடுக்கணும், இல்லை வீடியோ எடுக்கணும்னு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வன விலங்குகளை வேட்டையாட முயன்ற நபர் மற்றும் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய 3 பேர் என மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தோட்டத்தில் மின்வேலி அமைத்து வன விலங்குகளை வேட்டையாட முயன்ற வசந்தகுமார் என்பவரை கைது செய்த வனத்துறையினர் 90,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய சுப்புராஜ், பவுன்ராஜ், சந்தோஷ் ஆகியோரையும் கைது செய்து தலா 80,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். கேரள மாநிலம் திரிசூர் மாவட்ட அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை வனத்துறையினர் பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 வாரங்களாக கொடிய விஷப்பாம்பு தென்பட்டதாக நோயாளிகள் தெரிவித்திருந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரிந்த நல்ல பாம்பை வனத்துறையினர் லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர்.